வணக்கம். போலி ஆஸ்வஸ்ம பயனாளிகள் மிகுந்த அச்சத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. போலியாக ஆஸ்வஸ்ம கொடுப்பவர்களை பெற்றுக்கொண்டு பலர் இருக்கின்றார்கள். 30,000க்கும் மேற்பட்ட பலர் இருக்கின்றார்கள். இதைவிட உண்மையான ஆஸ்வஸ்ம கொடுப்பனவு பெறுகின்றவர்களுக்கு பிற தகுதியுடையவர்களுக்கு உண்மையான ஆஸ்வஸ்மையை பெறுவதற்கு தகுதி உடைய வருமானம் குறைந்த வறிய மக்களுக்கு இது கிடைக்கவில்லை. ஆனால் வருமானம் கூடிய வசதி படைத்த பலருக்கு இந்த ஆஸ்வஸ்மை கிடைக்கப்படுகின்றது. இது என்னத்திற்காக என்பது நமது முன்னைய பல காணொலிகளில் நாங்கள் தெளிவாக கூறியிருக்கின்றோம். எனவே இவ்வாறான தவறான தகவல்களை வழங்கி 30,000க்கும் மேற்பட்ட போலி ஆஸ்வஸ்ம பயனாளிகள் இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. இந்த தகவல்களுக்கு அமைய இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. எனவே போலி தகவல்களை வழங்கிய வசதி படைத்தவர்களிடம் அந்த வழங்கப்படுகின்ற அந்த ஆஸ்வஸ்ம கொடுப்பனவு பறிமுதல் செய்யப்பட்டு உண்மையான தகுதியுடையவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக மேல்மட்ட பூர்வாங்க நடவடிக்கைகளை எடுப்பதற்கு தயாராகி வருவதாக அதிகாரிகள் தயாராகி வருவதாக அறிய கிடைக்கின்றது. எனவே இந்த போலியான ஆஸ்வஸ்மை பெறுகின்றவர்கள் உண்மையான ஆஸ்வஸ்மை பெற தகுதி இல்லாமல் துன்பப்படுகின்றவர்களுக்கு இடையில் காணப்படுகின்ற இடைவெளிகள் இது சம்பந்தமாக எழுகின்ற பிரச்சனை காரணமாக 2ஆம் கட்ட ஆஸ்வஸ்மை சற்று காலதாமதம் அடைந்திருப்பதாகவும், எனவே 2ஆம் கட்ட ஆஸ்வஸ்மை நிறுத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், இதன் காரணமாக கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்காலத்தில் வேலை நிறுத்தங்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும், அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற போது பல பிரச்சனைகள் எதிர்நோக்க வரும் போன்ற நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே இது சம்பந்தமாக ஒரு முழுமையான விளக்கமாக இக்காணொலியில் நீங்கள் பார்ப்பதற்கு இருக்கின்றீர்கள். எனவே இது போன்ற காணொலிகளை நீங்கள் முதல் தடவையாக பார்ப்பதாக இருந்தால், இந்த காணொலிகளை பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், அல்லது நமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் அன்பாக கேட்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் எந்த நேரமும் உடனுக்குடன் பெறக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஸ்வஸ்மை 2ஆம் கட்டம் தீவிரமாக தற்போது இடம்பெற்றுக் கொண்டு வருகிறது. பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆஸ்வஸ்மை 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்கள் அவர்களுக்கான தகவல்கள் அங்கு விண்ணப்பித்தவர்களுக்கான தகவல்கள் SMS மூலம் அவர்களுடைய தொலைபேசிகளுக்கு அனுப்பப்பட்டு நாங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வருகின்றோம், நீங்கள் இந்த ஆவணங்களோட தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லி ஒரு முன்கூட்டிய தகவல்கள் அனுப்பப்பட்டு அவ்வாறு அனுப்பப்பட்ட குடும்பங்களுடைய வீடுகளை தற்போது அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் தரிசித்து அங்கு தகவல்கள் பெற்று 2ஆம் கட்டத்துக்கான அவர்களுக்கு வழங்குவதற்கு தகுதியுடையவர்களோ தகுதி இல்லையே என்பதற்கான ஆய்வுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எனவே இந்த இடத்துல உத்தியோகத்தர்கள் வீடு வீடாக வந்து தகவல் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சூழல் தான் கிராம உத்தியோகத்தர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. காரணம் ஆஸ்வஸ்மை சம்பந்தமான குறைபாடுகள் அது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அது அவர்களின் கோரிக்கையாக அமைகின்றது. இதற்கு முன்னரும் கிராம உத்தியோகத்தர்கள் ஆஸ்வஸ்மை சம்பந்தமான பதிவுகளின் போது அவர்கள் விலகி இருந்ததும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததும் நாடு முழுவதும் உள்ள கிராம உத்தியோகத்தர் சங்கம் இதனை நிராகரித்திருந்ததும் அனைவரும் அறிந்தபடியும் இப்பொழுதும் கிராமமாக வீடு வீடாக அதிகாரிகள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் பதிவுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அங்குள்ள மக்களுடைய குறைகளை கேட்டு வருகின்றார்கள். அவர்களுடைய முறைப்பாடுகளுக்கு ஏற்றமாறு தகவல்களை திரட்டி அவர்களுக்கான 2ஆம் கட்ட ஆஸ்வஸ்மை கொடுப்பதற்கான ஆயத்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் ஆஸ்வஸ்மை தகுதி உடையவர்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி 1ஆம் கட்டத்திலிருந்து இந்த 2ஆம் கட்டத்துக்கு கிடைப்பட்ட காலப்பகுதியில் தகுதியற்ற பலருக்கு வழங்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் தேசிய நலன்புரிகள் சபைக்கு அனுப்பப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதுவரை ஏறக்குறைய 8 லட்சம் முறைப்பாடுகள், அதாவது தமக்கு தர வேண்டிய தகுதியுடையவர்கள் தகுதியற்றவர்கள் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகள்
நலன்புரி சபைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. ஓராங்கட்டத்திலிருந்து நலன்புரிகள் சபைக்கு இவ்வாறு கிடைத்த வண்ணமே இருக்கின்றது. இதற்கு காரணம் உண்மையான ஏழைகளுக்கு இந்த நலன்புரி கிடைக்கவில்லை என்று சொல்லியும், வசதி படைத்தவர்கள், முதலாளிகள், அரசாங்க உத்தியோகத்தர்கள் மற்றும் வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள், வர்த்தகர்கள் போன்ற வசதி படைத்தவர்களுக்கு இந்த உதவித்திட்டம் தொடர்ச்சியாக கிடைத்து வருவதாகவும் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இக்கொடுப்பனவு தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் மிகப்பெரிய சிக்கல், பிரச்சனை. ஓராங்கட்டத்தில் பொய்யான தகவல்களை கொடுத்து செல்வந்தர்கள், வியாபாரிகள், முதலாளிகள், வெளிநாட்டு வசதியுடையவர்கள் என பலர், ஏன் அரசாங்க உத்தியோகத்தர்கள் கூட இந்த அஸ்வஸ்வ கொடுப்பனவை தொடர்ந்து பெற்று வருகின்றார்கள். இதனால் பல சர்ச்சைகள், பல பிரச்சனைகள் எழுந்து கொண்டிருக்கின்றது. அதிகாரிகளுக்கு மத்தியில், கிராம மட்ட உத்தியோகத்தர்களுக்கு மத்தியில் பல பிரச்சனைகளுக்கு அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய பிரச்சனைக்கு முகம் கொடுக்காது அவர்கள் திக்கிமொக்கு ஆடி இருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதிகாரிகளுக்கு எதிராகவும் இந்த பிரச்சனை உருவாகிறது. இது மட்டுமில்லாமல் ஓராங்கட்டம் கிடைக்காதவர்கள் மீளாய்வு செய்திருந்தார்கள். இந்த மீளாய்வு சம்பந்தமாக இதுவரை எந்தவித தகவல்களும் அந்த மீளாய்வு செய்தவர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும் கிடைக்கவில்லை. அதாவது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்களோ அல்லது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அல்லது காலதாமதம் செல்லும் என்றோ அல்லது அது சம்பந்தமான ஆய்வுகள் நடத்தி கொண்டிருப்பதாகவோ இதுவரை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மீளாய்வு செய்திருந்தவர்களுக்கு அந்த தகவல் கிடைக்கவில்லை. இது கூட ஒரு உண்மையான பிரச்சனையாக தற்போது தோற்றுவித்திருக்கின்றது. உண்மையான வருமானம் குறைந்தவர்கள் மன உளைச்சலுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள், மனவேதனைப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் மனக்குறை சம்பந்தமான ஒரு விண்ணப்ப படிவங்களை கூட அவர்கள் உரிய சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இதற்கான நியாயம் அவர்களுக்கு கிடைக்கும், அதன் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் அரசின் பெருமளவு பணம் வசதி படைத்தவர்களுக்கு போகின்றது. இதனால் பொய்யான தகவல்களை வழங்கி இவ்வாறு அரசின் பணத்தை பயன்படுத்துகின்ற அரசின் பணத்தை தவறான முறையில் பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது அநேகருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அநேகமான கடும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். தற்போதைய அரசு, அனுர அரசு ஊழல்களுக்கும் லஞ்சங்களுக்கும் குற்றச்செயல்களுக்கும் எதிராக குற்றவாளிகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை தற்போதைய அனுர அரசாங்கம் நடத்தி வருகின்றது. எனவே இதன் அடுத்த கட்ட நடவடிக்கை அஸ்வஸ்வ பெறுகின்ற தவறான பிள்ளையான அஸ்வஸ்வ பெறுபவர்களுக்கு எதிராகவும் இந்த நடவடிக்கை பாயலாம் என எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இதுவரை 33,000க்கும் மேற்பட்ட தகுதியற்ற பயனாளிகள் அஸ்வஸ்வை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது போலியான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்வை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் அரசாங்க உத்தியோகத்தர்கள், வர்த்தகர்கள், வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள், வளங்களோடு இருப்பவர்கள், சொத்து முதலான வளங்களோடு இருப்பவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு எதிராக நிச்சயமாக எதிர்காலத்தில் ஏதாவது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய சூழல் ஏதுவாக இருக்கலாம். இதன் பிரகாரம் அறிய கிடைப்பது என்னவெனில், பொய்யான தகவல்களை வழங்கி அஸ்வஸ்வ பெறுவோருக்கு அவ்வாறு அது குற்றமாக நிரூபிக்கப்பட்டால் இதுவரை பெற்ற கொடுப்பனவுகள் யாவும் மொத்தமாக புறப்படும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். இவ்வாறு பெறப்பட்ட இந்த அஸ்வஸ்வ அந்த பணத்தை வசதி குறைந்தவர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் தேசிய நலன்புரிகள் சபை இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கப் போகிறோம், யாருக்கு எதிராக எடுக்க போகின்றோம், எப்பொழுது இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும், எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது சம்பந்தமாக இந்த தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. இங்கும் இவ்வாறு பொருத்தமற்றவர்களுக்கு எதிராக, அதாவது இவ்வாறு பெறுபவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுவோர் யார், சட்ட ரீதியான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார், தொடர்ச்சியாக வழக்குகளை ஆட வேண்டியவர்கள் யார். எனவே இவ்வாறான பிரச்சனைகள் காரணமாக இந்த நடவடிக்கைகள் தற்போது பிந்தி போடப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த வழக்குகளை மேற்கொள்ள வேண்டியது உரிய அரசாங்கம் தான் மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அது பற்றி சபை எதையும் வெளியிடவில்லை. இருந்தும் பொய்யான தகவல்களை வழங்கி மோசடியான முறையில் இவ்வாறு அஸ்வஸ்வ பெறுவோருக்கு எதிராக அதிகாரிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்ற தகவல்கள் பரவலாக வெளியாகி வருகின்றது. அது எதிர்காலத்தில் நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். பொய்யான தகவல்கள் வழங்குவோருக்கு தண்டிக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பது பலரின் கோரிக்கைகளாக உள்ளன. ஆக தகுதியற்ற அரசு அலுவலர்கள், வர்த்தகர்கள், வெளிநாட்டு வசதி படைத்தவர்கள், உத்தியோகத்தர்கள் ஆகியோருடைய அஸ்வஸ்வ அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டு உண்மையான ஏழை வருமானம் குறைந்த அஸ்வஸ்வ பெற தகுதியுடையவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அத்தோடு அண்மையில் மீளாய்வுக்குட்படுத்தப்பட்ட வருமானம் குறைந்தவர்களுக்கு இது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதும்
பலருடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. எனவே இது போன்ற நிகழ்வுகளை சற்று காலம் பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே தற்போதைய அரசு தற்போது தான் இந்த ஆட்சியை அமைத்திருக்கின்றது. எனவே தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு குளறுபடிகள், பல்வேறு ஊழல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் இவ்வாறான தவறான போலியான ஆஸ்வாச பெறுவதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏதுவாக இருக்கின்றன.